கரெக்டாக இங்கே நிப்பாட்டுறேன். திருப்பி ஒரு நல்ல பெண்டு மக்களே. இப்போ ஒரு பெண்டு ஒன்று வரப்போகுது, அப்படியே டேப்பராக ஏறப்போகுது. ஓகே, சரியான ஹாய் மக்களே, குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் கிட்டே இருக்கும். எதுக்காக வண்டலூர் இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பைக் சோலோ ட்ரிப் போகிறோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவாத் ஹில்ஸ் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா. அண்டு நம்ம ஆல்ரெடி ஒரு மார்னிங் ஒரு 5 o'clock வந்து எழுந்துச்சி ஒரு 6 o'clock கிளம்பியாச்சு. சிஸ்டர் வந்து பெருங்குளத்தூரில் ட்ராப் பண்ணிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் வண்டலூர் தாண்டி பைபாஸ் ரோட்டில் நின்றுட்டுருக்கேன். இது டுவர்ட்ஸ் ஒரு வேலூர் ரூட். வேலூர் முன்னாடியே ராணிப்பேட்டை வந்து லெஃப்ட் கட் ஆகிற ரூட் இது ஜவாத் ஹில்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோம்னா ஸ்ட்ரைட் வந்து அமிர்தின்னு சொல்லிட்டு ஒரு இடம். ஸோ இங்கேருந்து அமிர்தி பார்த்தீங்கன்னா ஒரு 140 kilometers கிட்ட. ஓகேங்களா, 140 to 160 kilometers. அங்கேருந்து ஜவாத் ஹில்ஸ் வந்து ஒரு 40 to 50 kilometers. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு 30 kilometers இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வண்டலூர் கிட்டே இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இது பண்ணலாம். எதுக்கு அந்த அமிர்தி ரூட் நம்ம இப்போ சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இங்கே தெரியுதா, இதுதான் வந்து அமிர்தி. ஓகேங்களா. இதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு இடம் காமிக்கிறேன். ஹேர்பின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு, பக்காவாக இருக்கா. ஸோ இந்த ரூட்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இங்கே என்னென்ன லைக் எப்படி எந்த ரூட் எப்படி நல்லா இருக்குது அந்த வியூவும் காமிக்கலாம். அண்ட் வந்து பட்ஜெட்டு, ஸோ ஸ்டே அங்கே போய் தான் இருக்கான்னு பார்ப்போம். எப்படி நான் பிளான் பண்ணியிருக்கிறது ஒரு 1 day ட்ரிப் தான், போயிட்டு நைட்டு ரிட்டர்ன் ஆகலான்ட்டு. மேபி வந்து சீப்பர் ஸ்டே இருந்ததுன்னா நம்ம அங்கே ஒரு 1 day ஸ்டே பண்ணிவிட்டு ரிட்டன் நாளைக்கு கூட நம்ம கிளம்புற மாதிரி பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம டேங்க் ஃபுல் இப்போதைக்கு பண்ணியாச்சு. ஒரு 1200 பெட்ரோல் போட்டாச்சு. நம்ம வச்சுருக்கிறது வந்து பல்சர் N250. அண்ட் இந்த பைக் வச்சு இன்னும் நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், நிறைய பிளேசஸ் போக போகிறோம். அண்ட் இது ஒரு 1200 rupees ஆல்ரெடி பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டர்ன் வரும்போது நம்மளுக்கு மேபி ஒரு 500-600 பெட்ரோல் தேவைப்படும். ஒரு 1600-1700 பெட்ரோல் தான் போயிட்டு வந்துடலாம். லைக் சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 to 210 kilometers வருது இந்த பிளேஸ். ஓகேங்களா. ஸோ வாங்க நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் வந்து லைக் போகிற ரூட்டில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா நம்ம அதையும் பார்ப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ட் போகும்போது எங்கேயாவது லைக் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம அங்கே போவோம். ஓகேங்களா. ஓகே மக்களே, வாங்க நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஆக்சுவலாக நான் ஒரு ப்ளூடூத் மைக் ஒன்று யூஸ் பண்ணுவேன் டிஜேயில். அந்த மைக் வந்து நம்ம விளாகிங்க்கு அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு போயா மைக் தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து 800 rupees. இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, சாரி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணோம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு சார்ஜிங் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணால் ஒரு சின்ன ஒரு பேட்டரி தான், ஒரு 20 rupees பேட்டரி வரும். அதை போட்டோன்னா பக்காவாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் அதெல்லாம் பண்ணணும் வீடியோ எடிட்டிங்கில். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி லைக் பைக்கில் மோட்டோ விளாக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மைக் ஏசி. இதுலேயே என்ன பண்ணணும், நீங்கள் ஹெல்மெட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மைக்கை வந்து இப்படி உள்ளே நீங்கள் இது பண்ணிட்டீங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஹெல்மெட்டில் வந்து இது ஃபேஸ் அன்லாக் இருக்கிறது நம்மளுக்கு அது ஒரு பெனிஃபிட்டு. அண்ட் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து நான் இப்போ ஃபுல் ஃபேஸ் போட்டுட்டு நான் மைக்கை வந்து இப்படி நான் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுவேன். ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை, பக்காவாக இருக்கும். நம்ம அப்படியே நம்ம போகலாம். ஓகேங்களா. ஓகே மக்களே, வாங்க நம்ம அப்படியே vlog கண்டினியூ பண்ணலாம். போகும்போது எதாவது பிளேசஸ் இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ட் ரிட்டர்ன் வரும்போது நம்ம வேலூர் ரூட்டில் வருமா இல்லை வேறு ரூட்டில் வருமா அப்படின்னு. ஏன்னா இது வேலூர் முன்னாடியே இந்த ரூட்டு கட் ஆகுது. நீங்கள் வேலூர் கிட்ட வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 62 kilometers உங்களுக்கு. வேலூர்லேருந்து வேலூர் மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்து உங்களுக்கு வந்து இது 62 kilometers. சென்னையிலேருந்து ஒரு 210 kilometers வரும். ஓகேங்களா. ஓகே மக்களே, வாங்க நம்ம அப்படியே vlog கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மக்களே சிப்காட் உரகடம் அதுதான் இப்போ தாண்டி இருக்கோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு அமிர்திக்கே வந்து ஒரு 3 hours காட்டுது. 124 kilometers ஏன் 3 hours காட்டுதுன்னு தெரில. ஆனால் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருமே வந்து லைக் ரெகுலராக வேலூர் ரூட் போவாங்க. ஸோ வேலூர் ரூட் வந்து ரெகுலர் ரூட், பெங்களூர் பைபாஸ். ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வேலூர் ரூட்டாக இருந்தால் நம்ம ரைட் எடுத்து போகணும் கொஞ்சம் பைபாஸில். அது வந்து ஸ்ட்ரைட் ரோடு சூப்பராக இருக்கும், அப்படியே நல்லா க்ளீனாக இருக்கும் ரோடு. பட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது இந்த சிப்காட்லேருந்து போனீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஒன்று வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊருக்குள்ளே கனெக்ட் ஆகும். எப்பயுமே ஊருக்குள்ளே கனெக்ட் ஆகிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
கொஞ்சம் லைக் சீனிக்கு இருக்கும், வயக்காடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் லஞ்ச் எல்லாமே சூப்பராக இருக்குமா. ஸோ அந்த ரூட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரூட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் மேபி 3 hours காட்டுதா என்னன்னு தெரில. வேலூர் ரூட் வந்தால் கொஞ்சம் கம்மியாக காட்ட சான்ஸ் இருக்குது. இருங்க பார்க்குறேன். வேலூர் ரூட் வந்தால் 2.5 மணி நேரம் காட்டுது. நம்ம சூஸ் பண்ணியிருக்க ரூட் வந்து 3.5 மணி நேரம் காட்டுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த ரூட்டு கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அதோட சீனிக் வியூ எல்லாமே எப்படி இருக்குது என்னன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், பக்காவாக இருக்கும். நானும் போனதில்லை, போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலிஸ், ஓகேங்களா? அண்டு உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு கேஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா சேஃப் டிரைவிங் பண்ணுங்கள். ஒரு 80-90 அந்த ரேஞ்சிலே வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் இது ரைடிங் கேஸ்லாம் நான் வாங்கலை. ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு ஷர்ட் அண்ட் ஜீன் அவ்வளோதான். அண்டு ஷூஸும் எனக்கு கம்ஃபர்ட் கிடையாது. ஸோ நான் ஸ்லிப்பர் தான் எப்பயுமே போடுவேன். நம்மளுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ, நம்மளால் வந்து பைக்கை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ண முடியுமோ நீங்கள் அந்த மாதிரியே நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள். உங்களை யாருமே வந்து நீங்கள் இப்போ ஷூ போட்டால் தான் ட்ரைவிங் பண்ணணும், லாங் ரைடிங்கு இதெல்லாம் வந்து ஒரு கேஸ் போட்டால் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களால் எது முடியுமோ சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு பத்திரமா போகிற மாதிரி பக்காவான நீங்கள் காஸ்டியூம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டை தாண்டி நீங்கள் பண்ணும்போது சில இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் வந்து சரியாக வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களால் எது கம்ஃபர்ட்டாக இருந்து உங்களால் லைக் இது பண்ண முடியுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க. என்னோட அட்வைஸ் அதுதான். நம்ம நிறைய ரைடு வந்து நம்ம பண்ணியிருக்கோம், ஆனால் நிறைய வந்து அப்லோட் பண்ணலை. சரி, அதனால இந்த பைக் ரைடு வந்து கண்டிப்பாக போட்டே ஆகலாம். செகண்டரி, இதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சரில் இந்த பைக் எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ண முடியுமோ பண்ணலாம். அந்த ரைட்ஸ் எல்லாமே போடலாம், விலாகாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அண்ட் எனக்கு இந்த மைக்கே பெரிய பிரச்சனை நண்பர்களே, ரொம்ப தொல்லை. ஏன்னா ஒரு ப்ளூடூத் மைக் எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளால சார்ஜ் எடுத்து இது பண்ண முடியாது. அது சும்மா ஒரு 3 hours 4 hours தான் வரும். வெயிலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரெயின் ஆகும். கோப்ரோவும் அதே பிரச்சனை தான். வெயிலில் யூஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும் சில டைமு, பேட்டரி ட்ரெயின் ஆகும். நான் இப்போ எத்தனை பேட்டரி, நான் 8 பேட்டரி கேரி பண்ணுறேன் ஒரு நாள் ரைடுக்கு. இந்த 1 day விளாக்லாம் பண்ணுறவங்கலாம் பேக்காக பேட்டரி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளே வந்து 8 எடுத்துகிட்டு போகிறோம், அவங்களாம் கொஞ்சம் பெருசாக நிறைய தான் வச்சுருப்பாங்க. ஓகே, நம்ம போவோம். அண்டு இந்த மைக் யூஸ் பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து நார்மல் விளாகுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், மோட்டோ விளாகிங்க்லாம் யூஸ் பண்ணதில்லை. அண்ட் நான் மோட்டோ விளாகிங் ட்ரை பண்ணி சில வீடியோ அப்லோட் பண்ணாத காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், மைக்கு தான். போவேன், பாதி விளாகில் எனக்கு சில டைம் 2 to 3 hours கண்டென்ட் எடுக்க முடியாது, இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், நல்லா இருக்காது. அது போட்டால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போடணும். அதனாலேயே நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன், விளாக் எடுத்துகிட்டு சரி நான் டெலீட் பண்ணிவிடுவேன். சில டைம் அந்த மைக்கை மாட்டுறது ஒரு பெரிய பிரச்சனை, ஹெல்மெட்டில் எங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்ட்டு. இதுனா குட்டியாக இருக்குது, ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப் எடுத்து நம்ம ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டில் கீழே ஒரு கிளாத் மாதிரி கொடுத்துருப்பாங்களே, இந்த டஸ்ட் ப்ரொடெக்டர், அந்த டஸ்ட் ப்ரொடெக்டர்லேயே வந்து கிளிப் பண்ணி விட்டேன். ஸோ இந்த டஸ்ட் ப்ரொடெக்டரில் கிளிப் பண்ணி விட்டு ஜஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் பண்ணிட்டாலே எனக்கு தெரிஞ்சு பெட்டர் குவாலிட்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எங்கே போய் விளாக் பண்ணாலும் இந்த மைக் வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் மோட்டோ விளாகிங்க்கு தான் நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு நார்மல் விளாக் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் கார்லலாம் போகிறீங்க, காரில் போய் விளாக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் இருக்க போது எல்லாமே இருக்குது. என் பைக்கில் சார்ஜர் இருக்குது, பட் ஆனால் கார் அளவுக்கு வந்து இது வந்து ஒரு பவர் இருக்காது. அதுதான் ஒரு பிரச்சனை. நார்மல் பவர் தான் இது, 5 to 6 watts தான் வரும். கார்லனா 12.5 அந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு நான் கேமராலாம் நான் காரில் போன விளாக்லாம் ஃபேமிலியாக போகும்போது இந்த MGM பீச் ரெசார்ட்லாம் நான் சிங்கிள் பேட்டரியில் எடுத்து முடித்தேன். கோப்ரோவில் வானான்றப்ப அப்படியே காரோட சார்ஜரில் நான் வந்து ப்ளக் பண்ணிவிடுவேன். ஸோ அது பாட்டு சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ பிரச்சனையே இருக்காது, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நிறைய டாஸ்க் இருக்குது எடுக்கணும் அப்படின்னா. அண்டு இப்போ நான் யூஸ் பண்ணுற மைக்கோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பைக் வந்து போயா மைக்கு. அண்ட் இது வந்து ஒயர்டு மைக் தான். நீங்கள் ஜஸ்ட்டு சார்ஜர் இங்கே எதுவுமே தேவையில்லை. ஒரு 20 rupees அந்த குட்டியாக அந்த வாட்சுக்கு போகிற பேட்டரி மாதிரி இருக்கும்ல, அந்த பேட்டரியை நீங்கள் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா அது பாட்டு ப்ளக் அண்ட் ப்ளக். நீங்கள் ஒரு 20 மணி நேரம் எடுத்தாலும் சரி, ஹீட்டிங் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம பாட்டு ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு இது மட்டும் இருந்தாலே போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. மேபி இந்த ஒயரு தெரியும், ஒயரு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வேறு ஒன்றுமே பண்ண முடியாது ஒயர்டு மைக்குன்றதுனால.
அண்ட் நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 80, 90, 100 மேக்ஸிமம். ரோடு காலியாக இருக்கா 100 அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் போக மாட்டேன். அண்ட் அப்போ சேஃப்டியாக போயிட்டு லைக் கண்ட்ரோல் பண்ணிடலாம். 100ல் போகிறோம், திடீர்னு யாராவது வராங்க, கிராஸ் ஓவர் ஆகுறாங்க அப்படின்னா கூட நம்ம பாட்டு சடன் பிரேக் அடிச்சு ஒன்றுமே இல்லை, அழகாக 2 பிரேக் அப்ளை பண்ணி டீசெண்டாக கிளச் இல்லாமல் அப்ளை பண்ணிங்க, க்ளோஸில் போய் கிளச் பிடிச்சிட்டிங்கன்னா அழகாக ஸ்மூத்தாக நின்றுவான் பையன். கண்ட்ரோல்லாம் N250 இது ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், பக்கா கண்ட்ரோலு. அண்டு ஹேண்டில் பார்லாம் நான் வந்து கொஞ்சம் லாங் ரைட் அடிக்கடி போங்கன்றதுனால எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டேன். இதில் கொடுத்தது எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை, அது ரொம்ப டவுனாக ஒரு R15 ஹேண்டில் பார் மாதிரி. R15 ஆனால் நல்லாயிருக்கும், பட் ஆனால் இதில் எனக்கு பெருசாக எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால ஹேண்டில் பார் ரைஸ் ஒன்று போட்டேன் ஒரு 1.5 இன்ச்சுக்கு. அண்ட் டியூக் 390யோட ஹேண்டில் பார் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா லாங் ரைடுக்கு எந்த வண்டியில் கம்ஃபர்ட்டு அப்படின்னு கேட்டால் இந்த வண்டி தான். ஒரு 600cc வண்டி கொடுத்தா கூட நான் பரவாயில்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். இந்த வண்டி இந்த ஹேண்டில் பார் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், பக்காவாக. பசிக்குது மக்களே. 5 மணிக்கு கிளம்புனா இப்போ 7:30 ஆயிடுச்சு எங்கள் சிஸ்டரை ட்ராப் பண்ணிட்டு வரத்துக்கு. ஆக்சுவலாக அவங்களுக்கும் லீவ், ஒரு 2 டேஸாக வந்து எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. நேற்றும் ஒரு ஷூட்டு நைட்டு 12:30 மணி ஆயிடுச்சு, காலையில் 5 மணிக்கு. நேற்று ஷூட்டு வானான்னு நினச்சேன், பட் ஆனால் லாஸ்ட் டைம் இருந்ததுனால போயிட்டோம். அது வந்து அவங்களோட ஷூட்டு. நீங்கள் அவங்க சேனல் கூட செக் பண்ணி பாருங்கள். அவங்க சேனல் நேம் வந்து இட்ஸ் வித்யா, UDHOA. நல்லாயிருக்கும் அவங்க கண்டென்ட்டும். அண்டு நான் இப்போ போகிற இடத்துல நான் இப்போ பேக்கில் என்ன நான் கேரி பண்ணியிருக்கேன்னு உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் பேக்கில் என்ன நான் கேரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இருங்க நான் அப்படியே ஸ்லோவாக போயிட்டு பேசுகிறேன், அது இன்னும் ஜாலியாக இருக்கும். ஸ்பீடாக போய் என்ன பண்ண போகிறோம், பொறுமையாக போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் சீனிக் வியூ எல்லாமே. பேக்கில் இப்போ நான் என்னென்னலாம் கேரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய கேமரா. நான் மெயினாக போகிற காரணமே வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து மோட்டோ விளாகிங், 2வது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இது கேமரா கேரி பண்ணியிருக்கிறதுனால அங்கே வந்து கொஞ்சம் எனக்கு ஃபோட்டோகிராஃபிலேயும் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அங்கே வந்து நான் சில ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன், முடிஞ்சால் நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்குது, ஓகே DRJ, BOKEH, ஓகே DRJ. அப்போ DRJ விளாக்ஸ் அப்படியே அதே ஸ்பெல்லிங் தான், ஓகே DRJ. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வரும். நேச்சர் ஃபோட்டோகிராஃபி எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ வைல்ட் லைஃபு பெங்களூரில் போய் பன்னர்கட்டா ஜூவில் வந்து நம்ம போயிட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா மைக் ப்ராப்ளம். எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டேன், பட் ஆனால் விளாக் எடுக்கல, வானா அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு இதெல்லாம் எடுத்திருப்பேன், லயனு, டைகர் எல்லாமே. அதெல்லாம் சூப்பராக இருந்தது இமேஜஸ், அதையும் நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த வாட்டி எடுக்கிறது வந்து நார்மலாக நான் போர்ட்ரேட்ஸில் தான் எடுப்பேன், லைக் இந்த ஆங்கிளில். லேண்ட்ஸ்கேப்பில் எனக்கு எடுக்க பிடிக்காது பெருசாக. ஆனால் இப்போ நான் வந்து விளாகில் இன்க்ளூட் பண்ண போகிறேன் இந்த வாட்டி. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வந்து என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு லைவாக நான் அங்கே எடுக்கும் போது நான் அந்த ஷூட்டும் பண்ணுறேன். ஸோ அதுக்கும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நம்ம இங்கே மவுண்ட் பண்ணுற மாதிரி கேமராவை, கோப்ரோவை. ஸோ அதோட லைவ் எடுத்துட்டு லைக் ஃபுட்டேஜ் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அண்ட் அதான் விளாகோட ஃபுட்டேஜும் இன்க்ளூட் பண்ணுறேன், ப்ளஸ் ஃபோட்டோகிராஃபியோட ஃபுட்டேஜும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்கேஸ் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடுங்க. நான் ப்ரைஸிங்கே நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப நான் இது வரைக்கும் பண்ணது ரொம்ப கம்மி தான். நான் யாருக்குமே நான் பெருசாக ப்ரைஸிங் நான் வாங்கவே மாட்டேன், ரொம்ப கம்மி, மினிமம் சார்ஜஸ் அந்த மாதிரி தான். ஏன்னா எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி தான் இன்ட்ரெஸ்ட் தவிர எனக்கு அதை வச்சு ரொம்ப இது பண்ணணும், என்ஜாய் காசு வாங்கணும் அதெல்லாம் இல்லை. நீங்கள் அண்ட் நான் இது வரைக்கும் உண்மையிலே சொல்லிட்டேன், நான் இது வரைக்கும் நான் யார்கிட்ட சொன்னதும் இல்லை, நான் ஃபோட்டோகிராஃபிக்கு நான் பெருசாக நான் இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட இது வரைக்கும் நான் சார்ஜஸ் பண்ணதில்லை. ஏன்னா எடுத்தது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கணுமா, எனக்கு வந்து கேமரா கேரி பண்ணுறது ஹாப்பினா அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுறது ஹாப்பி, அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் நான் ஷூட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நான் 1 டைம் கூட வாங்கினதில்லை. நீங்களும் யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து எடுத்து தரேன். லெட்ஸ் மேக் எவ்ரி ஒன் ஹாப்பி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போகிறோமா, ஒரு 1 hour 2 hour இருக்குமா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்களா, நம்ம கூட என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகும்போது சில்லாக ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று குடிச்சிட்டு அவ்வளோதான், நம்ம அப்படியே வீட்டுக்கு போவோம். நாட் அபவுட் மணி ஆர் எனிதிங், ஜஸ்ட் அபவுட் ஹாப்பினஸ் ஃபார் த பீப்புள் அண்ட் ஃபார் மை செல்ஃப், அவ்வளோதான் மக்களே.
ஓகே மக்களே, நான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் நல்ல வியூ வரும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். ரெண்டாவது இது நம்ம எங்கேயா சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. நல்ல பசி, காலையிலேருந்து ஏஞ்சிட்டோம். அண்ட் இன்னொரு கொடுமை என்னன்னா, நான் 5 மணிக்கு அலாரம் வச்சேன், என்ன 4:15க்குலாம் எழுப்பிடுச்சு. என்னன்னா வீட்டில் கரண்ட்டு கட்டு. ஐயோ, கரண்ட் வந்துடணும், குளிச்சுட்டு கிளம்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பரவாயில்லன்னு சொல்லிட்டு கரண்ட்டு வரல. அப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். கரெக்டாக வீட்டை விட்டு வெளில கிளம்புறேன், கரண்ட் வருது மக்களே. நான் என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. நேராக இது சரி ஓகே பரவாயில்ல, எல்லாமே நேற்று நைட்டு சார்ஜ் போட்டதுனால தப்பிச்சது. சரி அப்படியே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் சிஸ்டரும் அப்படியே கிளம்பியாச்சு. அண்ட் காலையிலே ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் விளாகு. பட் ஆனால் சிஸ்டர் கூட இருந்ததுனால இந்த பேக் மாட்டியிருக்க பேக்கு இங்கே முன்னாடி வச்சுருந்தேன், கேமரா தெரியாது. ரெண்டாவது அவங்க வேற ஒரு பாவம் பேக் வச்சுருந்தாங்க. ஓகே, நம்ம ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கோன்னா காஞ்சிபுரம் ரூட்டில் இருக்கோம். ஆல்மோஸ்ட் காஞ்சிபுரம் தாண்ட போகிறோம். காஞ்சிபுரமில் ரோடெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது மக்களே, பக்காவாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் டைம் ஒரு 1 month பேக் வந்து பாட்டி வீடு இங்கே தான் இருக்குது. ஸோ பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்போவே பார்த்தேன் நல்லா இருக்குது ரோடெல்லாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் காஞ்சிபுரம் ரூட்டு மோஸ்ட்டாக வரமாட்டேன். அப்படியே வேலூர் பைபாஸ்லேயே, இப்போ பெங்களூர் பைபாஸ்லேயே வந்துருக்கேன். லாஸ்ட் டைம் சரி டிஃப்ரெண்ட்டாக எங்கேயாவது போகலாமே, ஏதாவது ரூட்டு இப்போ டிஃப்ரெண்ட்டான ரூட்டு போகல, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் ரூட் வந்தேன். ரோடெல்லாம் சூப்பர் ரோடு, பக்காவாக இருக்குது. அண்டு ரூட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நல்ல வியூ இருக்கும். இதெல்லாம் வரும், ஃபார்ம் லேண்ட், வயல்வெளிலாம் நிறைய வரும். இப்போ லாஸ்ட் டைம் அங்கெல்லாம் நின்று ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி தான் போகணுமே. நான், அம்மா, சித்தி 3 பேர் வந்துடணும். ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா பெங்களூர் ரூட், பெங்களூர் ஹைவேஸ் ஆஸ் யூஷுவல், பூந்தமல்லி ரூட், அந்த ரூட்டு. ஸோ அந்த ரூட்டில் வரும்போது நான் உங்களுக்கு டிஆர்ஜே விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று என்னோடது இருக்குது. அதில் வந்து இந்த ரீல்ஸ்லாம் அப்லோட் பண்ணோம். அதில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஷாப் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு வயல்வெளி, ஓகேங்களா. அந்த சுற்றியே வயல்வெளி தான், உங்களுக்கு கண்ணுக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஒரு ஃபுட் ட்ரக் ஒன்று வச்சுட்டு அழகாக ஒரு கப்புள்ஸ் வந்து டிஃபன் கடை காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. பக்கா ஸ்பாட் மக்களே, அது சரியான டேஸ்ட்டு. மேபி உங்களுக்கு வேணும் இல்லை லிங்க் வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப்லேயும் இருக்குது, ப்ளஸ் வந்து இன்ஸ்டாலேயும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருப்பேன், வித் லொக்கேஷன் மேப்போடு கொடுத்துருப்பேன். இன்கேஸ் நீங்கள் அந்த ரூட்டில் எப்போயாவது இங்கே ட்ராவல் பண்ணுறீங்க, கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்ணும், நீங்கள் அங்கே வந்து 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஃபுல்லாக வயல்வெளி தான். சரியான ரூட் இது, இப்போ காஞ்சிபுரம் ரூட் நல்லா இருக்குது. ஸோ அந்த அங்கே வந்து நீங்கள் 2 hours கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி ஒரு இடம் அது, பக்காவான இடம். நீங்கள் கண்டிப்பாக அந்த ரூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த ரூட்டு ஒன்ஸ் அந்த கடையில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெருசாக வேறு எங்கேயும் வேலூர் போகும்போது ஆனால் சாப்பிட்றது கஷ்டம். யூட்டர்ன் போட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரிட்டர்ன் வரும்போது சாப்பிட்ணும். ரிட்டர்ன் வரும்போது சாப்பிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு லெஃப்ட்லேயே வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆமாம் ஆல்மோஸ்ட் காஞ்சிபுரம் தாண்டியாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இது கனெக்ட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பைபாஸ் கனெக்ட் ஆகுது. ஓகே மக்கள், இன்னும் ஆனால் சாப்பிடல, சாப்பிட்ணும், பார்க்கணும். பெருசாக கடை எதுவும் நம்ம பார்க்கல. அதான் அந்த எனக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி எதாவது கடை இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நான் வந்து இப்போ போய் நிறுத்துவேனே. ஸோ அந்த மாதிரிலாம் எதாவது கடை இருந்துச்சுன்னா பட்டுன்னு நிறுத்திடுவேன். பட் ஆனால் இப்போ வரைக்கும் பார்க்கல. உள்ளே ஏறி போய் லைக் கடை உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அது போகிற நம்ம எப்பயுமே சாப்பிட்றது தானே, அழகாக அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். அப்படியே ரோட்டில் இருக்கும் சின்ன கடை, அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட். ஒரு காஃபி டீ குடிக்கணுன்னா கூட அந்த மாதிரி கடையில் தான் வந்து அவங்களும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு சாப்பாடும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். உள்ளே போய் உட்காந்து 4 செவத்துக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றதோட அப்படியே ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம நின்று பைக்கை விட்டு ஜாலியாக ஹெல்மெட்லாம் கட்டிட்டு ரிலாக்ஸாக காற்றோட்டமாக சாப்பிட்டோன்னா அந்த ஃபீலே சூப்பராக இருக்கும், தனியாக பயங்கரமாக இருக்கும். ஓகே மக்களே, வாங்க நம்ம போவோம். போயிட்டு நெக்ஸ்ட்டு பைபாஸ் பிடிப்போனா இல்லைனா சாப்பிட்டு போனான்னு தெரில, பார்ப்போம். எங்கேன்னு பார்த்துட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே. என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா, காலர் மவுண்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்தோன்னு சொன்னால மேக்னெட்டிக், அது வந்து கரெக்டாக ஆங்கிள் எனக்கு செட் ஆகலை. ஸோ உங்களுக்கு ஹேண்டில் பார் வியூ அந்த மாதிரி ஏதாச்சும் காட்டலான்னு நினச்சேன்.
பட் ஆனால் கண்டிப்பாக செட் பண்ணலாம். எனக்கு அந்த இடத்துல இப்போ நான் செட் பண்ணி பார்த்தேன், என்னால் செட் பண்ண முடியல. நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு வந்து லைக் இந்த ஸ்பீடோமீட்டர்லேருந்து நான் இந்த முன்னாடியே நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் வந்து மேபி அந்த இது செக் பண்ணி பார்க்குறேன். இந்த ஹில்ஸ் ஏறும் போது என்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வியூ ஏதாவது செட் பண்ண முடியுமான்றதை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக அந்த ஆங்கிள் உங்களுக்கு வைக்கிறேன். அண்டு மேபி அந்த அந்த ஆங்கிளில் கூட ஸ்லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து ஸ்டேரிங்கில் நான் செட் பண்ணிருந்தேன்ல ஹேண்டில் வரல, அதுலேயே வந்து நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன் கேமராவை. ஸோ இப்போதைக்கு இந்த வியூ வந்து என்ஜாய் பண்ணுங்க. அண்டு ஒரு சின்ன ஊருக்குள்ளேருந்து நம்ம வந்துட்டோம் வெளில. இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்குது ரோட்டு. இதுக்கப்புறம் சீக்கிரமாக போயிடலான்னு நினைக்கிறேன். அண்ட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9:10 காலையில். ஆல்மோஸ்ட் நம்ம இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் போனால் அந்த அமர்த்தின்ற ஊர் வந்துடும். அங்கேருந்து ஒரு 110 கிலோமீட்டர்ஸ், 100 கிலோமீட்டர் வந்துட்டோம். 2 மணி நேரம் பரவாயில்ல, 100 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அமர்த்தின்ற இதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்னொரு 70 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு அந்த ஊர் வந்துடும். அண்ட் இந்த ரூட்டும் நல்லா இருக்குது. அதனால தான் இங்கேயே நான் கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணிட்டு அந்த என்ன விஷயன்றத சொல்லலாம் கேமரா ஆங்கிளில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இந்த ஊர் பேர் செய்யார்னு நினைக்கிறேன். செய்யார் சைடு தான் போயிட்டுருக்கோம். ஓகே, இதுதான் கொஞ்சம் டீசெண்டான ரோடாக சூப்பராக இருக்குது. நான் கேமரா ஆன் பண்ணது காரணமும் அதுதான். ஊர் வந்து சின்ன ஊர், ரொம்ப டிராஃபிக். இந்த டிராஃபிக் விட்டு வெளில வந்தால் போதும்ன்ற மாதிரி இருந்தது. இப்போ நல்லா கொஞ்சம் காலியான ரோட்டு தான் இது. செய்யாட்டு வேறு ரோட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சிப்காட் இருக்கு மக்களே, கோச்சு பார்த்தீங்களா? இங்கே ஒரு சிப்காட் இருக்கு லெஃப்ட் சைடில். ஏதாவது கூழ் கடை வந்தால் கூழாவது பிடிக்கலாம்னு நினச்சா அது கூட வர மாட்டேங்குது மக்களே. அம்மா பசி 5 மணிக்கு 5 மணி 9வது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. 9:15 ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல. அப்படியே போயிட்டு இருக்கேன். ஒரே ஒரு சின்ன அந்த 250 ml தண்ணி பாட்டில் மட்டும்தான் இருக்கேன் என்கிட்ட, வேறு எதுவுமே கிடையாது. ஒரு 80-90 போக முடியுது. நம்ம வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை இருந்தால் சூப்பராக இருக்கும். அது எதாவது எக்ஸ்ட்ரா போட முடியுமா இருந்தால் போட்ட முடிஞ்சால் கூட போடலாம். அழகாக இந்த டைம்லலாம் நல்லா க்ரூஸ் ஒரு 80-90 மட்டும் நம்ம போட்டால் ஹேண்டில் பார் கண்ட்ரோல் மட்டும் வச்சு ஜாலியாக ஓட்டிட்டு காலியான ரோட்டில். அண்ட் இதிலே பார்த்துட்டு முக்கிய என் வண்டியில் சார்ஜர் இருக்குது சொன்னல, யூஎஸ்பி இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம C-டைப்பில் சார்ஜ் போடலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் என் பேட்டரி கேமரா பேட்டரியை இதிலே சார்ஜ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, நல்லா தான் சார்ஜ் ஆகுது. 100 ஆகிடுச்சு. அதுக்கு தான் சரி திருப்பி இது பண்ணலாம், கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டான். இப்போ எடுத்து அந்த சார்ஜரை மொபைலில் போட்டுட்டேன். ஸோ மொபைல் சார்ஜ் ஆகட்டும் அப்படின்ட்டு. ஆனால் மொபைல் செம ஸ்லோவாக சார்ஜ் ஆகுது, ஏன்னு தெரில. போட்டு 20 நிமிஷம் கிட்ட ஆகுது. ஒரு 6% தான் ஏறி இருக்கு. செம்மையாக இருக்குல்ல இன்னைக்கு க்ளவுட்ஸு, பக்காவாக இருக்குது க்ளவுட்ஸ் இன்னைக்கு. நேற்றுதான் சென்னையில் மழை நைட்டு, தெரியுமா? கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. காலையில் வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழையாக இருந்திருக்கும். அப்பா ஓகே, எதுக்கு இங்கே ஸ்பீட் பிரேக்கர்? ஓகே, டேர்னிங் இருக்கு போல். இதில் ஒரு ஊர் 2 ஊர் டைவர்ட் ஆகுது லெஃப்ட்டு ரைட்டில். இந்த ரூட் எப்படி மக்கள் இருக்குது? என்னோட ஃபேவரட் ரூட்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பைபாஸில் போகிறத விட இந்த மாதிரி லைக் சின்ன சின்ன ஊருக்குள்ளே போந்து ஃபுல்லாக க்ரீனரி அந்த ரூட்டு தான் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். இந்த மாதிரி மரம், ஒத்த மரம் அந்த மாதிரிலாம் நிற்கணும்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு அப்படியே விட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போவேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல ரெஸ்ட் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ரெஸ்ட் எடுக்கிறது. பள்ளியா மக்களே, போர்டு பார்த்தீங்களா? இந்த ஊர் பேர் வந்து பள்ளி, PALLI பள்ளி. அந்த மேக்னெட்டிக் மவுண்ட்ல தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு.
அதை நான் எடுத்துட்டு வந்திருக்கணும் போல. அது எதுக்கு தேவையில்லை, அதான் நான் போயிட்டா நெக் காலர் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த மேக்னெட்டிக் மவுண்ட் வந்து அது ஒரு அட்டாச்மெண்ட் தான், வந்து எந்த ஆங்கிள்னு ஃபிக்ஸ் பண்ற ஒரு அட்டாச்மெண்ட். கரெக்டா அதை நான் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனாலதான் பிரச்சனை. அது மட்டும் இருந்திருந்தா அது பாட்டு ஸ்டேபிளா நிற்கும். கரெக்டா அது ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பிளானும் வச்சிருக்கேன். என்ன பிளான்னா, எல்லோரா கேவ்ஸ், அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் சின்ன வயசு நம்ம புக்கில் படிச்சிருப்போம்ல. ஸோ அங்கேயே எனக்கு போகணும்னு ஆசை. நான் ஒரு 3 months பேக்கே கிளம்பிட்டேன். கிளம்பி ஒரு 160 kilometers போயிட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து செம மழை. அன்னைக்கு சொன்னாங்க இன்னைக்கு வானண்டா, இன்னைக்கு போவாத, நாளைக்கு போன்ற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. ரெயின் கோட் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வச்சு பேக்லாம் பேக் பண்ணி கட்டிட்டு பக்காவாக கிளம்பிட்டேன். பட் ஆனால் 160 kilometers தான் போனோம், நானும் என் ஃப்ரெண்டும். சுத்தமாக முடியல. அப்படியே வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம் அந்த 160 kilometers மேலே. அன்றைக்கி மட்டும் ஒரு 320 kilometers ஓட்டியிருப்போம். வீட்டுக்கு போயிட்டோம். சரி வானா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சு, செம்ம ஹெவி ரெயின். துணி இல்லை, எல்லா துணியும் நனைஞ்சிச்சு. நாங்கள் நனைஞ்சிட்டோம். அங்கே போயிட்டு துணி ஏதாவது டிஷர்ட் கூட வாங்கிக்கலாம். பட் ஆனால் மூட் அப்செட் ஆயிடுச்சு. என்னடா இது, இன்னொரு நாள் சரி ஃப்ரெஷ்ஷாக பக்காவாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போதைக்கு ஒரு சின்ன ட்ரிப் ஒன்று ஜவ்வாது ஹில்ஸ் போயிட்டு வரலாம். சென்னையிலேருந்து 200 kilometers. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அது வந்து சென்னை டு எல்லோரா கேவ்ஸ், அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் வந்து 1200 kilometers அப்போ மட்டும். அதுக்கப்புறம் அஜந்தாலேருந்து எல்லோராக்கு ஒரு 100 kilometer, அது 1300 ஆச்சா. திருப்பி ரிட்டர்ன் வந்து ஒரு 1200, மொத்தம் 2500 kilometers. இன்னும் தெரில, அதனால் கூட சீக்கிரம் பிளான் பண்ணோம். இன்னொரு 1 or 2 monthsக்குள்ளே பிளான் பண்ணி அது எப்படின்றத பிளான் பண்ணி போனோம். அது எனக்கு அது ரொம்ப நாளாக வந்து அந்த கோயிலுக்கு போனோம். அது ஆக்சுவலாக அது ஒரு கோயில் தான், அது அஜந்தா எல்லோரா கேவ்ஸ்ன்றது சிவன் டெம்பிள். அது வந்து மலையை வந்து மேலேருந்து குடஞ்சி கோயில் கட்டியிருப்பாங்க. எல்லாமே கீழேருந்து தானே கோயில் கட்டுவாங்க. அந்த இது மட்டும் மலையை மேலேருந்து இந்த இடத்துல இது வரணும்னு சொல்லிட்டு அப்படியே செதுக்கி செதுக்கி செதுக்கி, அது பேர் அந்த டேர்ம் ஏதோ சொல்லுவாங்க, அது கரெக்டாக தெரில. மேலேருந்து மலையை மேலேருந்து குடஞ்சி கீழே வருவாங்க. சூப்பராக இருக்கும். அந்த அதுக்கு போகலான்னு ரொம்ப நாள் ஆசை. போவோம் கூடிய சீக்கிரம், அதுக்கும் போவோம். அதுக்கு பைக்கில் போகலாமா இல்லைனா ட்ரெயின் ஏதாவது பிடிச்சி போயிடலாமா அப்படின்ட்டு ஒரு மைண்டாக இருக்குது. ஆனால் பைக்கில் போகிறது தான் என் பிளானு. ஒரு 2500 kilometers நம்ம ஜாலியாக இருக்கும். போயிடலாம் மக்களே. 2500 தானே, போகிறதுக்கு 2 நாள், வரதுக்கு 2 நாள். 600 kilometers ஒரு நாளைக்கு ஓட்டினா கூட இங்கேருந்து ஹைதராபாத் 600, அங்கேருந்து ஒரு 650 kilometers, 1250, 1300 kilometers ஓட்டிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அசால்ட்டாக வந்து போயிடலாம். ஒரு நாளைக்கு 600 kilometer, 600 kilometers சீக்கிரமாக ஈஸியாக ஓட்டிடலாம். ஓகே மக்களே, இருங்க நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு சூப்பர் வயல்வெளி ரூட் வந்தது மக்களே. அதனால கேமரா ஆன் பண்ணேன். ஜஸ்ட் பாஸ் பண்ண உடனே அந்த ரூட்டை முடிஞ்சிருச்சு. ஏன்னு தெரில, திருப்பி ஊர் மாதிரி வந்துருச்சு. வயல்வெளி வந்தால் நல்லா இருக்கும். அந்த ரோட்டி வேடந்தங்கல் போயிருந்த மக்களே. போகும்போது நார்மலாக பைபாஸ் தான் போனேன். ஓகே, லெஃப்டில் சரியான இடம், சூப்பர் வயல்வெளி. இப்போ வேடந்தங்கல் போகும்போது வந்து நார்மல் ரூட்டு தான் மக்களே. ரிட்டர்ன் வரும்போது மேப்பில் ஒரு ரூட்டு காமிச்சது, ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டை சூஸ் பண்ண மக்களே. சூப்பர் ரூட்டு. பைபாஸ் பண்ணிக்கிட்டு வரைக்கும் ஒரு 18-20 kilometer பக்காவாக இருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது. அண்ட் இப்போ நம்மள அமிர்தை பார்த்தீங்கன்னா ஒரு 54 kilometer, அதில் 32 kilometer வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ரோட்டு தான் ஃபுல்லாக ஊருக்குள்ள. மீதி 20 kilometer வந்து மேபி மெயின் ரோடு எதாவது கனெக்ட் ஆகும். அங்கேருந்து ஒரு 40 kilometers வந்து ஜவ்வாது மலை எக்கோ பாயிண்ட். அங்கே தான் மேப் போட்டிருக்கேன், எக்கோ பாயிண்ட். இன்னும் ஊர் பேர் இது படிப்போம். பெரும்பள்ளம். ஓகே, நிறைய பள்ளம் இருக்குமா? ஐயோப்பா, ஸ்பீட் பிரேக்கர். மக்களே, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரியான பெண்டு மக்களே, சூப்பர் பெண்டு, சரியான கவு. எங்கேயாவது நல்ல ஸ்பாட் இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் பைக்கை ஓரம் கட்டிட்டு ஒரே ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி கிளம்பலான்ட்டுருங்க. 120 kilometer கிட்ட ஓட்டியாச்சு.
இப்போ வரைக்கும் பிரேக் எடுக்கல, காலம் கீழே இருக்கல, நான் பாட்டு வந்துட்டே இருக்கேன். ஓகே மக்களே, நான் எதாவது ரெஸ்ட் எடுக்க போகிறேன், அதான் இடம் பார்த்து கண்டினியூ பண்ணுறேன் இருங்க மக்களே. ஒரு சின்ன ரெஸ்ட்டு நிறுத்திட்டேன் இடத்துல, நல்லாவும் இருக்கு இடம், பார்க்குறீங்களா, பக்காவாக இருக்குது பாருங்கள். சரிங்க, அந்த இடத்த பார்க்கறதுக்கு முன்னாடி என் பைக் செட்டப் காமிச்சிடுறேன். இதுதான் நம்ம வண்டி, பல்சர் N250. மொபைல் ஸ்டாண்டு, கோப்ரோ மவுண்ட்டு, இதில் தான் இப்போ ரெண்டுமே மவுண்ட் பண்ணேன். இப்படியே மவுண்ட் பண்ணேன் திருப்பி, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. என் ஹெல்மெட்டு, இதுதான் நான் சொன்ன கேமரா பேக்கு. அந்த கேமரா பேக் பார்த்திங்கன்னா லைக் அது வந்து ஒரு DSLR கேமரா பேக்கு. அதுக்குள்ளேயே ஒரு செட்டு துணியாக வச்சு உள்ளே வச்சு பேக் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நான் சொன்ன ஸ்டாப் பண்ண இடம் இதுதான். அப்படியே இருக்கு, சூப்பராக இருக்கா? வாங்க, இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ஜூம் பண்ண முடியுமா என்னன்னு தெரில, 1 செகண்ட். ஓகே, இங்கே தெரியுதா? ஃபுல்லாக கொக்கு எல்லாமே உட்காண்ட்ருக்கு. எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது பாருங்க இடம். ஓகே மக்களே, இந்த இடம் நல்லா இருக்கா? ஓகே, நான் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் அப்படியே கிளம்புறேன் இங்கேருந்து. பாருங்கள், நம்ம பைக் நிற்குது, சரியான வியூவா? அதுதான். ரெஸ்ட் எடுக்கணும்னா இந்த பேக்கை தூக்கி வைக்கணும், அதுக்கு நமக்கு ரெஸ்ட்டே இருக்க லைக் அந்த சீட்டை ஃபுல்லாக பேக்கு தான் இருக்குது. ஓகே மங்கள, நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் அந்த சாப்பிட்டா ஓகே, இல்லை அப்படின்னா மலைக்கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, மலை ஏறுறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தெரில, மேபி லைக் அந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே மக்களே, வாங்க போவோம். மக்களே, நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நல்லா அந்த பைபாஸ் ரோட்டு எல்லாமே அது வந்து உள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் மாதிரி இருக்குது, இதை தாண்டி தான் ஏறணும் போல். இன்னும் ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் 2 கிலோமீட்டர்ஸ் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ளே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஊரை தாண்டி தான் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக மழை தான் இருக்குது. ஸோ அதுதான் நினைக்கிறேன். அண்ட் வாங்க போவோம். எப்போ மலை ஏறும் அப்படின்றது எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல, பார்ப்போம். ஆனால் அந்த ஊரும் நல்லா தான் இருக்கு. அப்படியே நீங்கள் இந்த ரூட் என்ஜாய் பண்ணுங்க. என்ன சாப்பிடலாம் நான் காலையிலேருந்து என்ன சாப்பிடல, பசிக்குது. மணி இப்போ என்ன ஆக போகுது, மணி 10:45 போகுது டைமு. நம்ம மேலே தான் போய் ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு ரைட்டு காமிக்குது, இந்த ரைட் தான். நல்லா இருக்கு ரூட், ஆனால் சூப்பராக. அவ்வளோதான், இதுக்கு மேலே இப்படி தான் இருக்கும் போல் ரூட்டு. இதுதான் ஹில்ஸ் ஏறுது போல். ஓ, கார்லாம் வந்தால் ஒரு கார் தான் மக்களை வர முடியும், இதில் 2 கார்லாம் வாய்ப்பே இல்லை. யாராவது ஒருத்தர் வெயிட் பண்ணி இல்லைனா லைட்டாக ரோடை விட்டு இறங்கினா தான் வந்து 2வது கார் வர முடியும். அவ்வளோ சின்ன ரோடு தான், கார்லாம் வரதா இருந்தால் பார்த்து சேஃபாக வாங்க, ஏன்னா அது ஊருக்குள்ளே வரப்போகுது ரோட்டும். இந்த மாதிரி 40 கிலோமீட்டர்ஸ்க்கு ரோடு இருந்தால் 1 மணி நேரம் ஆகிடுமே, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடுமே. ஆனால் நம்மளோட ஸ்பீடும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் போக முடியாது, சேஃப்டி கிடையாது ஊருக்குள்ளன்றதுனால. ஒரு 30-40 தான் ஓட்டணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் ஓட்டணும். லொக்கேஷன்லாம் தரமாக இருக்குது மக்களே.
சுற்றி மலை, ஊருக்குள்ளே ஃபுல்லாக வயல்வெளி அண்ட் ஒரு ரூட்டும் போகுது. நீங்கள் வேணால் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கூட பாருங்கள் மக்களே. அவங்கள கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணால் தான் நம்ம போக முடியும். அவங்க வேணுன்ட்டே வந்து ஓவர்டேக் பண்ண விடாமல் முன்னாடியே போகிறாங்க. சூப்பராக இருக்குது டேர்னிங்லாம். இன்னும் சில டேர்னிங்லாம் பார்த்து தான் திரும்பணும், ஏன்னா பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்குது. என்ன வரும்ன்ட்டே தெரியாது. கார் வரலாம், பைக் வரலாம், இல்லைனா அந்த மாடு நாய் ஏதாவது நிற்கலாம். அதனால் பார்த்து உஷாராக போங்க. இது வரைக்கும் எனக்கு சுத்தமாக எந்த செலவும் இல்லை மக்களே. அங்கே பெட்ரோல் போட்டதோட சரி, இன்னமும் நான் எதுவுமே பண்ணல. நான் பாட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்கேன். சாப்பிடல, எதுவுமே தண்ணி குடிக்கல, ஜூஸ் குடிக்கல. அந்த ஒரு 250 ml தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கி வச்சேன் வீட்டு பக்கத்தில். அந்த தண்ணி பாட்டில் தான் இப்போ வரைக்கும் அப்படியே வந்துட்டுருக்கேன். நம்மளோட செலவு டோட்டலாக பெட்ரோல் போக ஒன்லி 10 rupees. வந்தாச்சு தவாது மலை கிட்ட. இன்னொரு 30 kilometers போனால் வந்துடும். பார்ப்போம். இதுதான் வந்து அமெத்தி ஸ்மால் ஜோன் இருந்தது. அப்படியே இது டூர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இந்த ரூட்டில் இவ்வளோ நேரம் யாருமே இல்லை. நான் மட்டும்தான் தனியாக விட்டுட்டு வந்தேன். ஃப்ரண்ட்லேயும் யாரும் இல்லை, பேக்லேயும் யாரும் இல்லை. எந்த ரூட் இது உள்ளே தான் காட்டுது, ஜூ என்ட்ரன்ஸ்ன்னு காட்டுது. ஆனால் இந்த ரூட்டில் போகணுமா? ஓகே. பஸ் எடுத்தால் நம்ம அந்த சைடு போயிடலாம். ஸோ ரூட்டே இந்த சைடு தான். ஆனால் ஒரு பஸ்ஸை பிளாக் பண்ணி நின்றுட்டுருக்கார் ரோடு. ஓகே, நல்ல வேலை. நான் மேப்பில் வந்து ஜூ என்ட்ரன்ஸ்க்கு அது உள்ள காமிக்கிற மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே போயிருப்பேன். ஆனால் இதுக்குள்ளே இந்த சைடு ஒரு ரோடு போய் ரொம்ப க்ளோஸ், பக்கத்தில் இருக்குது. மேப்பில் தான் கன்ஃபியூஷன். அவர் வந்து பஸ்ஸை நிற்கவே நான் அந்த சைடு வழியே இல்லை, அதுதான் பார்க்கிங் போல் பஸ்ஸை நின்றுட்டுருக்குன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அந்த பஸ்ஸை எடுத்தோடனே அங்கே ஒரு ரூட் இருக்குது, அந்த ரூட்டையே அவர் பிளாக் பண்ணி வச்சு நின்றுட்டுருக்காரு. நான் வண்டியில் டேங்க் ஃபில் பண்ணதுனால நான் போயிட்டுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து பெட்ரோல்லாம் இல்லை அப்படின்னா கீழே போட்டு வந்துடுங்க. ஏன்னா மேலே போனால் இருக்குமான்னு தெரில. ஏன்னா 30 கிலோமீட்டர்கிட்ட மேலே ஏறணும். கண்டிப்பாக ஹில்ஸில் வந்து மைலேஜும் வராது. ஸோ மேபி கம்மியாக இருக்க மாதிரி ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே ரீஃபில் பண்ணிட்டு வர்றது தான் நல்லது. நான் ரீஃபில் பண்ணாமல் வந்துட்டு கரெக்டாக பாதி வழியில் போயிட்டு பெட்ரோல் இல்லாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்கள் ரீஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டு தைரியமாக வண்டி எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். எனக்கே 3 பாயிண்ட்டு கம்மியாகிடுச்சு. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்துடும் அசால்ட்டாக. 30, 60 தானே, இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் வரும். ரூட்டு பாருங்கள் மக்களுக்கு, சூப்பராக இருக்கும். செம்ம டென்ஸான ஃபாரஸ்ட் மக்கள் எல்லாம், செம்ம ஃபாரஸ்ட். சோலோ ரைடெலாம் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இன்னும் டீம்மேட்ஸோடு வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் சோலோ ரைடு வந்து ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டு. நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி. நீங்கள் என்ன நினச்சாலும் நிற்கலாம்னா நிற்கலாம், போகலான்னா போகலாம், டயர்டாச்சுன்னா தூங்கலாம். நம்மள யாருமே சீக்கிரமாக டைம் ஆகுது போகலாம் சீக்கிரம் டெஸ்டினேஷனுக்குலாம் சொல்ல மாட்டேன். பாருங்கள், இப்படி ஒரு வியூவோட நீங்கள் பாட்டு தனியாக வண்டி ஓட்டின்னு போனால் ஜாலியாக இருக்காது. என் பின்னாடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எவ்வளோ பெருசு தெரில, எவ்வளோ ஹைட் இருக்குது மலை, செம்ம ஹைட்டு. தெரியுதா மலை? வேறு லெவலில் இருக்கு மலை. ஓகே மக்கள், இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப போர் அடிச்சிடும்.
எல்லோரும் அந்த வியூ பார்த்துருந்தீங்களா மக்களே? இப்போ என்னோடய வியூ பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். பின்னாடி ஃபுல்லாக பேக் ட்ராப்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்குது பாருங்கள். அதை என்ஜாய் பண்ணுங்கள். செம்மையாக ஒரு என்ன சொல்கிறது, எல்லாம் பேக்வேர்ட்ஸில் மூவ் ஆகுதுல, சூப்பராக இருக்கும். சரிங்க, நான் வைசர் க்ளோஸே பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு அந்த மேபி போகிற காற்றோட சவுண்டு கூட கேட்டால் கேட்கும். நம்மகிட்ட ஒரு கோப்ரோ தான் மக்களே இருக்குது. 2-3 வச்சுருந்தா நம்ம ஒவ்வொரு ஆங்கிளில் ஒன்று செட் பண்ணி எடுக்கலாம். பட் ஆனால் ஒரு கோப்ரோவில் தான் நான் மாற்றி இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் சொல்லிட்டு அதுக்கே எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட எல்லாத்துக்குமே சேர்த்து டைம் ஒதுக்கிட்டேன். ரோட்டில் நிறைய பள்ளம் இருக்குது மக்களே, கொஞ்சம் பார்த்தே வாங்க. பைக் கார்னால் பிரச்சனை இல்லை, அப்படி இப்படி ஏறி இறங்கிடுவீங்க. பைக்கெலாம் வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் பெரிய பெரிய பள்ளமாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக வரதாண்டா. சூப்பர் ரோட் ஒன்று வருது பாருங்கள், நிழலா. அப்பா நல்லா இருக்குது. முடிஞ்சிச்சு மக்களே நிழல். 2 செகண்ட் தான். என்ஜாய் பண்ணிட்டீங்களா? போதுமா அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், அந்த சரியான டர்னிங் சூப்பராக இருக்குது. இங்கே தான் நிழலாம் நல்லா தான் இருக்குது. நிப்பாட்டுறதுக்கும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஏதாச்சும் மங்கி வந்து எதாவது பேக் எது பிடிங்கிடுமா? ஆனால் அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக நிறைய மங்கி வழி பூரா. எதுக்கு அதனால் தேவையில்லாத வந்து பைக்கை நிறுத்தி வரதா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் பாட்டு எங்கேயுமே நிற்கிறேன். நான் பாட்டு வண்டி எடுத்தது தான் அப்படியே போயிட்டே இருக்கேன். அங்கே தான் ஸ்ட்ரைட்டாக போய் நிற்கணும். அதே மாதிரி இந்த மேக்னெட் செட் பண்ணி பார்த்தோம் மக்களே இப்போ நிறுத்தி, அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்லேயே மாற்றி ஃப்ரண்ட்டு பேக் அப்படி இப்படி திருப்பி பண்ணுறேன். வேறு ஆப்ஷனும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பத்து கிலோமீட்டர் இந்த ரோடுன்னு போட்டிருக்கு மேப்பில். அதுக்கப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 31 கிலோமீட்டர் இருக்குது. அவ்வளோதான். 31 கிலோமீட்டரில் 10 கிலோமீட்டர் என்ன 20 கிலோமீட்டர் எப்படின்னு தெரில. ஹில்ஸ் ஏறுமா, ஆனால் இதே மாதிரி கீழே போகுமா என்னன்ட்டு தெரில. ஓகே, இந்த 10 கிலோமீட்டர் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே நான் உங்களுக்கு திருப்பி நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே. அப்பா செம பெரிய பள்ளம். ஓகே ஓகே மக்களே, இந்த 10 கிலோமீட்டர் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன். லாஸ்ட்டாக 2 கிலோமீட்டர் தான் ஃபுல்லாக ஆஃப்டர் தான் மக்களே. இப்போ தான் கொஞ்சம் நல்ல ரோடு வருது. ரோடு ஆனால் சரியில்லை. மேப்லேயும் பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பென்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி காட்டுது. ஆனால் அது ஆஃப் ரோடுன்னு சொல்ல முடியாது, ரோடு நல்லா இல்லை. அதே மாதிரி எங்கேயாவது லாங் ரைட் போகிறீங்க அப்படின்னா டயர்லலாம் இன்ஃப்ளேட் பண்ணி வச்சுக்கோங்க, காற்றடிச்சு. அதான் முதல் நாளே அடித்து வச்சுக்கோங்க. என்றைக்கு போகிறீங்களோ அன்றைக்கெலாம் அடிக்காதீங்க. சில டைம் பர்ஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் முதல் நாளே அடித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் நேற்று நைட்டே வந்து அடிச்சிட்டேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் வண்டி வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ பிரச்சனை இல்லை. தண்ணி பாட்டிலாம் வாங்கி வந்துருங்க மக்களே. ஒரு கடை இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லை. எப்பயோ ஒரு வண்டி வருது 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. ஆள் நடமாட்டமே இல்லாத அண்டர் ரேட்டட் ஹில்ஸ் இது போல் ஜவ்வாது மலை. ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, உங்கள் கேங்கு மட்டும்தான். முடியல மக்கள் இந்த ரோட்டில். ஐயோ அப்பா.
நார்மல் ரோடுனா பரவாயில்ல, மலை ஏற்றம் வேற. லோ கியர்லையும் போனோம், ரோடும் வந்து சரியா இருக்காது. ஒரு நிமிஷம் இருக்கா, கேமரா ஆங்கிள் ஏதோ லைட்டாக மாறின மாதிரி இருக்கு, அது மட்டும் பார்த்துக்கிறேன். ஓகே போகலாம். இந்த பள்ளத்துலலாம் நிறைய விடுறோம்ல, அதனால் கேமராவோட ஆங்கிள் கூட லூஸ் ஆகுது. அந்த இது டைட் வைக்கிறோம்ல த்ரெட்டு, கோப்ரோவோட ஹோல்டர், அது வந்து அப்படியே லூஸ் ஆகிடுது. அதனால் கேமரா ஆங்கிள் அப்பப்போ சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி ரைடிங்க்கு வந்து முடிஞ்சால் க்ளவுஸ் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது என் கை, ரொம்ப மோசமாகிடுச்சு. சரியான ட்ரைனிங் மக்களை இப்போ பண்ணது சூப்பராக இருந்தது. மேலே போய் உங்களுக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன கடை இருக்குது, என்னென்ன அதமோ நான் காமிக்கிறேன். பிளேசஸ் நான் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு என்னன்னு தெரியல. எங்கேயாவது முதல்ல மேலே போய் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்சம் நேரம். அண்ட் ஏதாச்சும் பேர்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு, மேபி ரூம் இருந்தால் சீப்பர் பட்ஜெட்டில் எடுப்பேன். இல்லையா நேராக பாட்டி வீடிங்கிறது 60 கிலோமீட்டர்ஸ் தான் வேலூர். ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டு ஒரு ஸ்டேவை போட்டு நாளைக்கு காலைல கிளம்பி சென்னை ஓட்டுருவேன். இப்போ ஒரு சரியான பெண்ட் ஒன்று வரப்போகுது மக்களை. இப்போ பாருங்க அந்த பெண்டு பக்காவா சூப்பரான பெண்டு. நல்ல மேப்பில் பார்க்கும்போது அப்படி இருக்குது ஹேர்பின் பெண்டு. ரோடு மட்டும் நல்லா, ஆனால் ரோடு இங்கே யாருமே வரதில்லை. இது இவ்வளோ போட்டு வச்சுருக்கிறதே நல்லது, பெருசு தான். ரோடு மட்டும் நல்லா இருந்தது தான் நம்ம பாட்டு சூப்பராக ஒரு 40-50 ஓட்டலாம். இப்போ 20-30க்கு மேலே ஓட்ட முடியல. டக்குன்னு பல்லாம் வருது, அதே மாதிரி பெண்டும் நிறைய வருது. இங்கே மொத்தம் 14-15 ஆர்பின் பெண்டு தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, கூகுளில் பார்த்தேன். இந்த மாதிரி ரோடு இருந்தால் கூட போகலாம். இந்த ஏலகிரி அதெல்லாம் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி, அது அப்படி இல்லைன்னா அது இப்போ போருமே. இந்த ரோடு சூப்பராக தான் இருக்குது. அப்பப்போ வந்து ரோடு மக்கர் பண்ணுது, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுலலாம் வந்து சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பெருசாக எதுவும் இல்லை, அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஓட்டுங்க. ஏறும்போது கொஞ்சம் நீங்கள் இந்த ரூட்டில் இப்படி போகும்போது மலை ரைட் சைடில் இருந்தால் ரைட் சைடில் கீப் அப் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் சைடில் இருந்தால் லெஃப்ட் சைடில் கீப் அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை, அப்படியே மலை அடிவாரம் தான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக ஓட்டுங்க. இல்லையா பொறுமையாக ஓட்டிக்கோங்க, 20 பிரச்சனை இல்லை. எவ்வளோ லேட்டாக போனால் என்ன இருக்குது, பொறுமையாக ரூட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு ஜாலியாக போகலாம். ஓகே டெக்கப்பா அடா ரூட்டு இது. திருப்பி ஒரு நல்ல பெண்டு மக்களே. இப்போ ஒரு பெண்டு ஒன்று வரப்போகுது, அப்படியே டேப்பராக ஏறப்போகுது. ஓகே சரியான செகண்ட் கியர்லேயே ஏறலாம் மக்கள். ஃபஸ்ட் கியர் போட்டு ரைஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும். இப்போ ஒரு பெண்டு ஒன்று வரப்போகுது. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக், தேங்க்யூ. நல்ல பெண்டாக இருக்கீங்க நீங்கள்.
சில மணி நேரங்கள் கழித்து ஒருத்தர் வர்றாரு மக்கள். இப்போ தான் கிராஸ் பண்ணுறாரு எழுத்தாப்பில். ரொம்ப நேரமாக யாருமே பார்க்கல, தனியாக ஓட்டின்னு இருக்கும். இருங்க, நான் யூடர்ன் போட்டு ஒரு இடம் உங்களுக்கு காமிக்கிறேன். அது போகும்போது தான் தெரியும், வரும்போது தெரியாது. அதனால் கொஞ்சம் ஏறி வந்துட்டேன். அந்த இடம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டு வியூ மட்டும் பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? எப்பா சரியான வியூ மக்கள். பாருங்க, உங்களுக்கு கரெக்டாக இங்கே நிப்பாட்டுறேன். அப்படியே மழை தான், ஒன்றுமே கிடையாது. திருப்பி போகலாம் மக்களை, திருப்பி போகலாம். ஓகே மக்களை, நான் கொஞ்ச நேரம் பார்த்து கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இன்னும் 50 கிலோமீட்டர் தான் இருக்குது. மோசமான ஒஸ்டான ரோடு மக்கள். இப்போ இவ்வளோ தூரம் ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஒன்றுமே இல்லை. அண்ணா வரதா இருந்தால் கன்ஃபார்மாக வாட்டரு சாப்பிட ஏதாச்சும் எடுத்துருவாங்க. ரொம்ப உங்களுக்கு டயர்டாக இருக்கும். அது சொல்லலான்ட்டு தான் மெயினாக நான் இப்போ கேமராவே ஆன் பண்ணேன். நான் மேலே போயிட்டோம். ஏன்னா சுத்தமாக ரோடு சரி 20-25 கிலோமீட்டருக்கு ரோடு இருக்குது. பள்ளம் மேலே தான் தோச்சிட்டே வருது வண்டி. மக்கள் மேலே போய் பேச